விடுதலை புலிகளின் தலைவரின் தாயாரை வஞ்சித்த தமிழக அரசு. இலங்கையின் குற்ற செயல்கள் தொடர்பில் ஐநா அதிரடி. ஈழத்தமிழர்களை தேடிச் செல்லும் அனுர. இந்தியாவிற்கு காத்திருந்து பேரதிர்ச்சி. வவுனியா பழைய பேருந்து நிலையத்தில் இன்று காலை சாந்தனின் உடல் தாங்கிய ஊர்தியினை வழிமறைத்த போக்குவரத்து காவல்துறையினர் சாரதியினை கைது செய்ய முயற்சித்தமையினால் அவ்விடத்தில் பரபரப்பான சூழல் நிலவியுள்ளது. சாந்தனின் உடல் இன்று காலை வவுனியாவிற்கு எடுத்து வரப்பட்டது. இதன்போது உடலை தாங்கிய ஊர்தி வவுனியா பழைய பேருந்து நிலையத்தினுள் உள்நுழைந்தது. அங்கு கடமையில் இருந்த காவல்துறையினர் ஊர்தி அருகே சென்று ஊர்தியினை இவ்விடத்தில் தரித்து நிறுத்த முடியாது, அவ்வாறு தரித்து நிறுத்தினால் சாரதியினை கைது செய்வோம் என கூறியுள்ளனர். அதன் சாரதியினையும் வாகனத்தினையும் விட்டு கீழே இறங்குமாறு தெரிவித்தனர். இதனால் அவ்விடத்தில் பதட்டமான சூழ்நிலை நிலவியது. அதன் பின்னர் ஏற்பாட்டு குழுவினர் பழைய பேருந்து நிலையத்தில் உள்ள வாகன தரிப்பிடத்தில் ஊர்தியினை தரித்து நிறுத்தி அஞ்சலி நிகழ்வினை மேற்கொண்டிருந்தனர். சாந்தனின் உடல் தாங்கிய ஊர்தியானது வவுனியா, மாங்குளம், கிளிநொச்சி ஆகிய இடங்களில் மக்கள் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டதை தொடர்ந்து யாழ்ப்பாணம் நோக்கி கொண்டு செல்லப்பட்டுள்ளது. தேசிய மக்கள் சக்தியின் தலைவரும் கொழும்பு மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினருமான அனுரகுமார திசாநாயக்க வடக்கிற்கு விஜயம் செய்ய உள்ளார். இந்த நிலையில் எதிர்வரும் 16ஆம் திகதி கிளிநொச்சிக்கு விஜயம் செய்யும் அவர் கிளிநொச்சி கூட்டுறவு மண்டபத்தில் மக்கள் சந்திப்பில் கலந்து கொள்ள உள்ளதோடு அரசியல் கட்சிகளின் பிரதிநிதிகள் மற்றும் சிவில் அமைப்பின் பிரதிநிதிகளை சந்திக்க உள்ளார். அதனைத் தொடர்ந்து அன்றைய தினம் பிற்பகல் வேளை வவுனியாவில் நடைபெறும் மக்கள் சந்திப்பில் பங்கேற்க உள்ளதுடன் அங்கும் பல்வேறு தரப்பினருடன் சந்திப்புகளை மேற்கொள்ள உள்ளார் என தெரிவிக்கப்படுகின்றது. இதனை அடுத்து எதிர்வரும் ஏப்ரல் மாதம் 4ஆம் திகதி யாழ்ப்பாணத்துக்கு விஜயம் செய்ய உள்ள அவர் 2 நாட்கள் அங்கு தங்கியிருப்பதோடு பொதுமக்கள் சந்திப்பில் பங்கேற்று தொடர்ந்து தமிழ் அரசியல் கட்சிகளின் தலைவர்களை சந்தித்து கலந்துரையாட உள்ளதாக குறிப்பிடப்படுகின்றது. குறிப்பாக இலங்கை தமிழரசு கட்சி, ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி உள்ளிட்ட கட்சிகளின் பிரதிநிதிகளை சந்திப்பதற்கு தற்போது ஏற்பாடுகள் பூர்த்தி செய்யப்பட்டுள்ளதாக அக்கட்சியின் தகவல்கள் தெரிவித்துள்ளன. முன்னதாக கடந்த மாதத்தின் நடுப்பகுதியில் யாழ்ப்பாணத்துக்கு விஜயம் செய்திருந்த அக்கட்சியின் நிறைவேற்று குழு உறுப்பினர் பிமல் ரத்நாயக்க ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியின் பங்காளி கட்சிகளான தமிழ் தேசிய கட்சியின் தலைவர் சிரேஷ்ட சட்டத்தரணி என் ஸ்ரீகாந்தா, ஜனநாயக போராளிகள் கட்சியின் பிரதிநிதிகள் ஆகியோரை சந்தித்து உரையாடியிருந்தமை குறிப்பிடத்தக்கது. இலங்கையில் கடுமையான மனித உரிமை மீறல்கள் மற்றும் துஷ்பிரயோகங்களில் ஈடுபட்டதாக நம்பத்தகுந்த வகையில் குற்றம் சாட்டப்பட்ட குற்றவாளிகளுக்கு எதிராக இலக்கு நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என ஐக்கிய நாடுகளின் மனித உரிமைகள் பேரவை கோரியுள்ளது. ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் ஆணையாளர் வோல்கர் டக் ஜெனீவாவில் உள்ள ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையில் இலங்கை தொடர்பான வாய்மொழி புதுப்பித்தலின் போது இந்த கோரிக்கையை விடுத்துள்ளார். 2 ஆண்டுகளுக்கு முன்னர் பல்லாயிரக்கணக்கான இலங்கையர்கள் ஆழமான ஜனநாயக சீர்திருத்தங்கள் மற்றும் பொருளாதாரத்திற்கான பொறுப்பு கூறலை கோரி வீதியில் இறங்கி போராடினார்கள். தவறான நிர்வாகம் மற்றும் ஊழல் என்பன மிக கடுமையான சமூக பொருளாதார நெருக்கடியை ஏற்படுத்தியது. இந்த நிலையில் நாடு அதன் அனைத்து சமூகங்களுக்கும் பயனளிக்கும் ஒரு நீண்டகால மாற்றத்தை மேற்கொள்ளும் என்பதில் பெரும் நம்பிக்கை இருந்தது. எனினும் அரசாங்கம் பொருளாதாரத்தை நிலைநிறுத்துவதற்கு முக்கியமான நடவடிக்கைகளை எடுத்துள்ள போதும் அடிப்படை உரிமைகள் தொடர்பில் பாதக நடவடிக்கைகளையே மேற்கொண்டுள்ளதாக ஆணையாளர் தெரிவித்துள்ளார். இதன்படி சுதந்திரங்கள், சட்டத்தின் ஆட்சி மற்றும் ஜனநாயக ஆளுகை ஆகியவற்றில் நீண்டகால தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய புதிய அல்லது முன்மொழியப்பட்ட சட்டங்களை அறிமுகப்படுத்துவது குறித்து அரசாங்கம் அக்கறை கொண்டுள்ளதாக வோல்கர் டர்க் குற்றம் சாட்டியுள்ளார். சென்னை திருச்சி முகாமில் உள்ள முருகன், ராபர்ட் பயஸ், ஜெயக்குமார் ஆகியோர் விடுவிக்க நடவடிக்கைகளை எடுக்குமாறு இந்திய வெளியுறவுத்துறையையும் முதல்வரையும் அதிமுக பொதுச் செயலாளரும் முன்னாள் முதல்வருமான எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். அத்துடன் பிரபாகரனின் வயதான தாயார் மருத்துவ சிகிச்சைக்காக சென்னைக்கு வந்த பொழுது விமானத்தில் இருந்து இறங்க விடாமல் திருப்பி அனுப்பியது அப்போதைய திமுக அரசும் மத்திய காங்கிரஸ் அரசும் என்று அவர் குற்றம் சாட்டியுள்ளார். திருச்சி சிறப்பு முகாமில் இருந்த சாந்தன் உயிரிழந்த நிலையில் இது தொடர்பாக நேற்று சனிக்கிழமை அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார்.
இலங்கை தமிழரசியல்வாதியும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினருமான கே சிவாஜிலிங்கம் திடீர் உடல் நலக்குறைவால் சென்னை வடபழனி விஜயா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். சென்னைக்கு சென்றிருந்த வேளை திடீரென உடல்நிலை பாதிப்படைந்து நேற்று அவர் அவசர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். வழக்கு ஒன்றை நிமித்தமாக நேற்று முன்தினம் கொழும்புக்கு சென்ற பின்னர் வழக்கு முடிவடைந்து அவர் நேற்று காலை சென்னைக்கு சென்றுள்ளதாக கூறப்படுகின்றது. இந்த நிலையில் திடீரென உடல்நிலை பாதிப்படைந்து அவர் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். அதேவேளை உடல் நலக்குறைவு காரணமாக தொடர் மருத்துவ சிகிச்சைக்காக சென்னையில் தங்கியிருந்து சிவாஜிலிங்கம் சிகிச்சை பெற்று வந்தமை குறிப்பிடத்தக்கது. கொழும்பில் ஆயுர்வேத மசாஜ் நிலையம் என்ற போர்வையில் பெண்களை பணத்திற்காக விற்பனை செய்யும் 2 ஸ்பா நிலையங்களை போலீசார் சுற்றி வளைத்துள்ளனர். இதன்போது ஸ்பா நிலையங்களில் 2 முகாமையாளர்களுடன் 8 பெண்களை கைது செய்யப்பட்டுள்ளதாக மகரகம போலீசார் தெரிவித்துள்ளனர். அம்பாறை, இங்கிரிய, ரத்னபுரி, தமன், நிவிதிகல மற்றும் நாவலப்பிட்டிய பிரதேசங்களில் வசிக்கும் 25 வயதிற்கும் 50 வயதிற்கும் இடைப்பட்ட 8 பெண்களே இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளனர். ஆயுர்வேத மசாஜ் நிலையங்கள் என்ற போர்வையில் மகரகம வட்டேகெதர மற்றும் பென்னிப்பிட்டிய தொபனாம பிரதேசத்தில் உள்ள 2 ஸ்பா மையங்கள் மூலம் பெண்களை பணத்துக்கு விற்பனை செய்வதாக கிடைத்த தகவல்களுக்கு அமைய இந்த சுற்றிவளைப்பு மேற்கொள்ளப்பட்டுள்ளது. நுகேகொட நீதிமன்றில் தேடுதல் உத்தரவு பெற்று இந்த சுற்றிவளைப்பு மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. சீனாவிலிருந்து சட்டவிரோதமான முறையில் அணு ஆயுத பொருட்களை பாகிஸ்தான் பெற்று ராக்கெட் உற்பத்திகளுக்கு பயன்படுத்த திட்டமிட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. சீனாவிலிருந்து பாகிஸ்தானின் கராச்சி நகரை நோக்கி சென்ற CMA-CGM ஆட்டிலாற்ற வர்த்தக கப்பல் ஒன்று மும்பை நவசேவா துறைமுக பகுதியில் இந்திய பாதுகாப்பு அதிகாரிகளால் தடுத்து நிறுத்தப்பட்டது. குறித்த கப்பலானது உளவு பிரிவின் அடிப்படையில் கிடைக்கப்பெற்ற தகவலின்படி சோதனையிடப்பட்டது. மால்டா நாட்டு கொடியுடன் தடுத்து நிறுத்தப்பட்ட அந்த கப்பலில் அணு ஆயுத திட்டத்திற்கு பயன்படுத்தக்கூடிய பொருட்கள் கொண்டுவரப்பட்டிருக்கலாம் என அதிகாரிகள் சந்தேகம் வெளியிட்டுள்ளனர். அதனைத் தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்ட சோதனைகளில் கப்பலில் இத்தாலி நாட்டு நிறுவனத்தினால் உற்பத்தி செய்யப்பட்ட கணனியால் கட்டுப்படுத்தக்கூடிய CNC இயந்திரம் ஒன்று கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. அதேவேளை கண்டறியப்பட்ட பொருட்களை பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் வளர்ச்சி அமைப்பை சேர்ந்த குழுவினரும் ஆய்வு செய்த நிலையில் அணு ஆயுத திட்டத்திற்கு பாகிஸ்தான் இதனை பயன்படுத்தக்கூடும் என அதிகாரிகள் தரப்பில் உறுதி செய்துள்ளனர். மேலும் இந்த பொருட்கள் பாகிஸ்தானின் ராணுவ வளர்ச்சி திட்டத்திற்கான முக்கிய பொருட்களை உருவாக்குவதற்கு பயன்படுத்தப்படும் என நிபுணர்கள் தெரிவித்துள்ளனர். செங்கடல் பகுதிகளுக்கு கடல்சார் பாதுகாப்பினை உறுதி செய்வதற்கான நடவடிக்கைக்கு இலங்கை தனது 2வது கப்பலை அனுப்ப உள்ளதாக கடற்படையின் ஊடக இயக்குனர் கேப்டன் தயான் விக்ரமசூரிய தெரிவித்துள்ளார். மேலும் முதலாவதாக அனுப்பிய கப்பல் தனது நடவடிக்கையினை பூர்த்தி செய்த பின்னர் 2 நாட்களுக்கு முன்னர் இலங்கை திரும்பியுள்ளது எனவும் தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் கருத்து தெரிவித்த அவர், சரக்கு மற்றும் மீன்பிடி கப்பல்களின் பாதுகாப்பை உறுதி செய்வதற்காகவே கஜபா என்ற கப்பலை 100 கடற்படை படையினருடன் அனுப்பியது. இதன் நோக்கம் இணைந்த கடல்சார் படையணியுடன் சேர்ந்து செயற்பட்டு இந்து சமுத்திரத்தில் போதைப் பொருள் பயன்பாட்டை கட்டுப்படுத்துவதாக இருந்தது. அரேபியன் கடல் கடற்கொள்ளைகள் அதிகமாக இடம்பெறும் பகுதிகளில் சரக்கு மற்றும் மீன்பிடி கப்பல்களின் நடமாட்ட சுதந்திரத்தை உறுதி செய்வதற்காக இலங்கை கடற்படை கப்பல்களை அனுப்புகின்றது. இந்த நிலையில் சர்வதேச கடற்படை நடவடிக்கைகளுக்கு 2வது கப்பலை அனுப்புவதற்கு இலங்கை தயாராக வருகின்றது. மேலதிக தகவல்களை வெளியிட முடியாது. இதேவேளை செங்கடல் பகுதிக்கு கப்பல்களை இலங்கை அனுப்ப உள்ளதாக அதிபர் ரணில் 2 தடவை தெரிவித்துள்ளார். செங்கடலின் பாதுகாப்பிற்காக எங்களின் கடற்படை கப்பல்களை அனுப்ப திட்டமிட்டுள்ளோம் என அவர் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது.